Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் யம்மியான டேஸ்டியான சிறுபருப்பு சாம்பார் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து அனுஷியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து இந்த சிறுபருப்பு சாம்பார் ரெசிபியை வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த சிறுபருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பழுத்தம்பருப்பு எடுத்து தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அதை வந்து நல்லா கழுவி குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ந்த மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிட்டேன், பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிட்டேன், தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியுமே உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை மூடி போட்டு கேஸ் மேலே ஒரு 4 விசில் வர வரைக்கும் வந்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் 4 விசில் வந்துருச்சு. இதை வந்து கேஸ் மேலேருந்து எடுத்துடுறேன். நான் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தை வந்து கேஸ் மேலே வச்சிடுறேன். இந்த பாத்திரமுமே இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது எல்லாமே நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதி வரும்போது தான் இதில் வந்து நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இது வந்து நமக்கு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கடைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பருப்புமே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து இந்த ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்புமே பாருங்கள் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து நமக்கு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சிறுபருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆகும். இப்போ இந்த சாம்பார் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த சாம்பார் வந்து பாயில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நொர நொறையாக இருக்கும். இந்த நுரையெல்லாம் எப்போ அடங்குதோ அப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சாம்பாரில் இருந்த நுரை எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சூப்பரான சிறுபருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிறுபருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் இதோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த சிறுபருப்பு சாம்பார் ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.